எனக்கு அருமையானவளே, இன்றைக்கு சங்கீதம் 90 அதை நாம் வாசிக்க போகிறோம். முழு சங்கீதம் அல்ல, அந்த சங்கீதத்தில் மேலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் தேவனாகிய ஆண்டு, அதாவது மோசேயின் சங்கீதம் என்று வாசிக்கிறோம். இந்த சங்கீதத்தில் என்ன வாசிக்கிறோம்? இது மோசேயின் சங்கீதம். இந்த சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அருமையான ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். இதில் மோசே எழுதுகிறார், ஆண்டவரின் பிரியம் என் மேல் இருப்பதாக, எங்கள் மேல் இருப்பதாக என்று நாம் எழுதியிருக்கிறதாக வாசிக்கிறோம். இது என்ன சந்தோஷம் பாருங்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் அப்படி சொல்லி பாருங்கள். ஆண்டவரின் பிரியம் என் மேல் இருப்பதாக நம்ம எல்லாம் சொல்லுவோமா? ஆண்டவரின் பிரியம், சத்தம் இல்லையே, எல்லாரும் சொல்லலையே. அப்படி சொன்னால் தான் ஆண்டவர் தருவார். கேட்கணும், அப்போ தான் ஆண்டவர் சொல்லியிருக்கார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதனால் கேளுங்க. யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ விதமான ஆசீர்வாதங்களுக்காக நீங்கள் வந்திருக்கலாம். அத்தனை ஆண்டவர் நீ கொடுக்க போகிறார். ஆனால் நீங்கள் கேட்கணும். ஆண்டவரின் பிரியம் என் மேல் இருப்பதாக சங்கீதம் 90:17 அதை வாசிக்கிறோம். இன்றைக்கு அதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். இந்த உலகத்தில் பாருங்கள், இன்றைய நிலைமையை நம்ம பார்க்கும் பொழுது என்ன நடக்கிறது, எல்லாம் மனம் போல வாழ்கிற வாழ்க்கையை பார்க்குறோம். பேப்பரை படித்து பாருங்கள், நியூஸ் பேப்பரை. என் மகன் சொல்லுவான், நியூஸ் பேப்பராக வேண்டாமா, செய்தி ஒன்றுமே நல்லா இல்லை, மோசமான உலகத்தில் வாழ்கிறோம், இச்சை கேவலமான காரியங்கள் மக்கள் மத்தியில் நடக்கிறது. யார் மத்தியில்? கிறிஸ்தவர் மத்தியில், தேவனுக்கென்று ஊழியம் செய்கிற நம்முடைய பிள்ளைகள் மத்தியில் இன்றைக்கு பயங்கரம் நடக்குது. ஆண்டவரின் பிரியம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு வந்து வசிக்க விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு கம் அண்ட் டுவெல் வித் யூ. உங்களோடு தங்கி இருக்க விரும்புகிறேன், உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஆனால் இன்றைக்கு யோசித்து பாருங்கள், இன்றைக்கி எத்தனை பேர் இந்த ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றிருக்கிறாரு. தெய்வ பக்தி, தெய்வ பயம் இல்லை, மனுஷர் மத்தியில் இல்லை, தெய்வ பக்தி இல்லை, மனம் போல் வாழ்கிற வாழ்க்கை. கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வருவென்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. அதே போல தான் இன்றைக்கு நடக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பார்ப்போம். அப்படியானால் மோசே எழுதியிருக்கிறது போல எப்படி தேவனுடைய பிரியத்தை பெற்றுக்கொள்வது, அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்துக்கு நாம் போவது, குடும்பமாய் போவது, தனியாய் போவது, வாலிபர்களை அந்த வழியில் நடத்துவது, பிள்ளைகளை நடத்துவது, இதெல்லாம் எப்படி என்ற கேள்விக்கு தான் இன்றைக்கு நாம் பதிலாக தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். முதலாவதாக அங்கே என்ன வாசிக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதாவது நமக்கு முக்கியமான காரியம் வேதத்தை வாசிக்கணும். நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன? வேதம் வாசிக்கிறது, ஆண்டவரோடு பேசுவது. இதுதான் உங்களுடைய குடும்பத்தின் ஃபவுண்டேஷன் என்று சொல்வார். வீடு கட்டும் பொழுது அந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம், அஸ்திவாரம் ரொம்ப முக்கியம். சில வீட்டுக்கு சொந்தமானவங்க என்ன செய்வாங்க, அங்கேயே இருப்பாங்க, கலவையெல்லாம் சரியாக போடுறாங்களா, அஸ்திவாரம் சரியாக போடுறாங்களா என்று சொல்லி. அதை போல தான் பாருங்கள், இன்றைக்கி நாமும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை கட்டும் பொழுது, அல்லது தேவனுக்கு பிரியமாய் வாழும் வாழ்க்கையை நாம் அமைக்கும் பொழுது நமக்கு ரெண்டு முக்கியம், ரெண்டு கண்ணை போலையே வேத வாசிப்பு, ஜெபம். ஆண்டவருடைய வாழ்க்கையை பாருங்கள். நீங்கள் வேதம் வாசிக்கும் பொழுது சுவிசேஷங்களில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நமக்கு வாழ்ந்து காண்பித்தார். எப்படி வாழ்ந்து காண்பித்தார் பாருங்கள். அதிகாலையில் எழுந்திருப்பார், இருட்டோடே தனியாக போய், அவர் யார்? தேவகுமாரன், தேவனுடைய திருச்சுதன். அவர் ஏன் ஜெபம் பண்ணோம்? நீயும் நானும் அதை பின்பற்றி அவர் பெற்ற ஆசீர்வாதத்தை நாமும் பெற வேண்டும், தேவனுக்கு பிரியமான பிள்ளையாக மாற வேண்டும் என்பதற்காக, தேவனுக்கு பிரியமான குடும்பமாய் மாறணும். இன்னைக்கு குடும்பங்களில் பாருங்கள், சண்டை, குழப்பம், பிரச்சனை. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக அவங்கள மாற்ற போகிறார். ஆண்டவருக்கு பிரியமான குடும்பங்களாக அவங்கள மாற்ற போகிறார். அங்கே இருக்கிற பிரச்சனையெல்லாம் மாற்ற போகிறார். எத்தனை அருமையான ஆண்டவர் பார்த்தீங்களா? அதுதான் பெறப்போகிறோம். ஆண்டவர் என்ன செய்த, அதிகாலை இருட்டோடு எழுந்து தன் பிதாவாகிய தேவனோடு பேசினார். அது மட்டுமல்ல, அது மார்க்கு 1:35 வாசிக்கிறோம். மத்தேயு 14:23 வாசித்து பாருங்கள். சாயங்கால வேளையில்
லூக்கா 6:12 வாசிக்கிறோம், இரவு முழுவதும். இன்னைக்கு எத்தனை பேர் கிறிஸ்தவர் என்று சொல்லுபடி இருக்கிறோம்? தேவனுடைய ஊழியர்கள் அப்படி இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. இங்கே இல்லை, ஜப வாழ்க்கை இல்லை, இரவும் பகலும் அந்த விதமான ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காண்பித்தார். அதைத்தான் தாவீது ஒரு மனிதனாக இருந்த பொழுதிலும், அவன் ராஜாவாக இருந்த பொழுதிலும் அவன் என்ன செய்தான் பாருங்க. சங்கீதம் 63:1 வாசித்து பாருங்கள். அதிகாலையில் ஆண்டவரை தேடினான். அதே சங்கீதம் 63:6 வாசித்து பாருங்கள். என்ன வாசிக்கிறோம்? அங்கு அவன் இரவிலே படுக்கையில் ராச்சாமத்தில் தேடினான். 55:17 வாசித்து பாருங்கள். சங்கீதத்தில் என்ன வாசிக்கிறோம்? அந்தி சந்தி மத்தியானம் நாள் முழுசும் தேடினான். எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு வசனம், நான் சொல்லாமல் இருக்கவே மாட்டேன். சங்கீதம் 16:8 இதில் என்ன வாசிக்கிறோம்? அவன் என்ன செய்தான்? என்னுடைய ஆண்டவர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இதாங்க உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்றைக்கு யார் அப்படி வாழ்கிறான்? இஸ் ஆல்வேஸ் பிஃபோர் மீ. இருக்கிறீங்களா? அப்படி இருக்கிறோமா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை பயபக்தியோடு ஆரம்பிப்போம். ஆண்டவரை முழு நேரமும் முன்னால் வைத்திருக்கிற வாழ்க்கை. இஸ் ஆல்வேஸ் பிஃபோர். அவர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவரின் வலது பார்சத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. என்ன ஒரு நிச்சயமான வாழ்க்கை. இன்றைக்கி பாருங்கள், சின்ன காரியத்துக்கும் அழுக, சின்ன காரியத்துக்கு நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ, ஏன் ஆண்டவர் செய்தார்? முரண்பாடு இல்லை. பிரியமானவர்களே, உங்களை எல்லாருக்கும் உதவி செய்தால் ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்ந்து காண்பித்தார். அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்து காண்பித்தார். அப்படியே பின்பற்ற வேண்டும். தாவீது அப்படித்தான் பின்பற்றினான். அப்பொழுதுதான் நமக்கு ஆசீர்வாதம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் பிதாவை நோக்கி என்ன சொன்னாராம்? சங்கீதம் 40:8 வாசித்து பாருங்க. அவங்க என்ன சொல்லுகிறா? என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய நான் வந்திருக்கிறேன். யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. யார்? தேவனுடைய திருச்சுதன். உங்களுக்கு எனக்கு மாதிரியை நம்ம அப்படி ஜெபிக்க வேண்டும். தேவனே, உங்க பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தார். உங்கள் பேரை போட்டுக்குங்க. ஷியாவாகி எனக்கு கற்றுத்தார், ஜான் ஆகி எனக்கு கற்றுத்தார். நான் உங்களுக்கு பிரியமானதை மட்டும் செய்யட்டும். ஒவ்வொரு நாள் கெஞ்சி கேட்பீங்களா? அப்போது என்ன ஆண்டவர் என்ன செய்வார்? பிதா என்ன சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவை பற்றி பாருங்கள். மத்தேயு 3:17 17 அதிகாரம் 5 மார்க்கு 1 11 லூக்கா 3 22 2 பேதுரு 1:17 இவைகளெல்லாம் இன்னும் எங்கெல்லாம் நிறைய இடத்துல என்ன சொல்லியிருக்கிறது? ஆண்டவர் அவர் மேலே பிரியமாக இருந்தார். இவரின் நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன். அதே போல் தான் தாவீதை பற்றி பாருங்கள். அவன் அப்படி தேடினதுனால உங்களை எல்லாரும் தெரிந்த காரியம் தான். அப்போஸ்தலர் 13 22 நம்ம என்ன வாசிக்கிறோம்? இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். தேவன் சொல்லுகிறார். ஒரு மனுஷனை பார்த்து, உங்களையும் என்னையும் போல ஒரு மனுஷனை பார்த்து சொல்லுகிறார், இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் சித்தத்தை எல்லாம் செய்வான். அப்படி ஒரு மனுஷனை பற்றி ஆண்டவர் சொல்வாரானால் நீங்களும் நானும் அப்படி இருக்கலாம் அல்லவா? இதுதான் ஆண்டவர் நம்ம மேலே வைக்கிற பிரியம். ஆகவே நாமும் அவர்களைப் போல ஆண்டவரை தேடுவோம். அப்படியானால் வேத புஸ்தகத்தில் இன்னும் சிலருடைய வாழ்க்கையில் எப்படி பிரியமாய் வாழ்ந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது எத்தனையோ பேர் இருக்காங்க. ஒரு சிலரை மட்டும் நான் சொல்லி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது 1 தீமோத்தேயு 1 12 வாசிப்பீர்களானால், வாசிக்கிறீங்களா பிரதர்? 1 தீமோத்தேயு 1:12. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பவுல் எழுதுகிறார், என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து என்னை எப்படி நினைச்சாரு? என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்துகிறார். கூப்பிட்டு கொடுத்தார். போதும், நீ உலகத்துக்கு பின்னால் போதும், ஜனங்களை வேதனைப்படுத்தினது போதும், தவறான பாதையில் போனது போதும், நீ வா மகனே. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? அப்போஸ்தலர் 9 வாசிப்பாங்க. ஆண்டவர் அவரை சந்திக்கும் பொழுது கேட்குற முதல் கேள்வி, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கேன்? நீங்களும் நானும் அப்படித்தான் கேட்கணும். இந்த உலகத்தில் மனுஷனாக இருக்கிற, மனுஷியாக இருக்கிற நான், வாலிபனாக இருக்கிற நான், வாலிப பெண்ணாக இருக்கிற நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? எப்படி நம்மை பிரியப்படுத்துவது? ஆண்டவர் அவனுக்கு எல்லா வழியும் காண்பித்து கொடுத்தார். அப்படித்தான் நீங்களும்
ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது இன்றைக்கு கேளுங்க. வேர் யூ ஆர் சிட்டிங், எங்கெல்லாம் உட்காந்துருக்கிறீங்களோ, நான் போகிற பாதை சரிதானா, நான் உம்மை நேசிக்கிறேனா, உமக்கு பிரியமாய் வாழ்கிறேனா, கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். இல்லை மகனே, இந்த இடத்துல ஒரு பரிசுத்தம் இல்லையே, இந்த கண் பார்வையில் நீ தோற்று போனாயே, இந்த எண்ணங்கள் உனக்குள்ளே இருக்கிறதே, நீ தவறாக இந்த பணத்தை அபகரிக்க பார்க்குறாயே, வேலையில் உண்மை செய்யாமல் ஏமாற்றி கொண்டிருக்கிறாயே, உன்னுடைய குறைகளை காட்டுவேன். அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை மன்னி, எனக்காக அடிக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட உடைய அன்பை நான் பார்க்கிறேன். சிலுவையில் எனக்காக அடிக்கப்பட்டு நான் நல்லவனாகணும்னு, நான் மனம் திரும்பணும்னு, நான் உமக்காக வாழணும்னு, கர்த்தருக்கு பிரியமானவளாக வாழ வேண்டும் என்று நீர் அடிக்கப்பட்டீரே. ஆகவே நான் உம்மை பார்க்கிறேன், சிலுவையை பார்க்குறேன்ப்பா. தயவு செய்து என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த குறைவை எடுத்து போடும், அசுத்தத்தை எடுத்து போடும். எனக்கு வேண்டாம், இந்த சாபம் வேண்டாம். வகை வகையாய் குடும்பமாய் சாபத்தினால் பாடுபடுகிறீர்களோ, ஆனால் இன்றைக்கு கர்த்தர் அதை எல்லாம் மாற்றி போடுகிறார். அதற்காகத்தான் நம்ம இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார். உங்களை தமக்கு பிரியமானவர்களாக அவரால் மட்டும் மாற்ற முடியும், நீங்கள் செய்ய முடியாது. ஆண்டவர் வந்து என் பிள்ளையை மாற்றணும். அதற்காக தன் ஜீவனை கொடுத்தவர், நொறுக்கப்பட்டவர், அடிக்கப்பட்டவர், முதுகிலே வாரால் கிழிக்கப்பட்டவர் இன்றைக்கு அன்போடு வந்திருக்கிறார். இந்த பகுதியில் இருக்கிற இந்த மக்கள் மூலமாய் பெரிய காரியம் நடக்க வேண்டும். இன்றைக்கு உங்களை எல்லாரையும் தம்முடைய பிள்ளைகளாக தம் பிரியமானவருடைய மாற்றப் போகிறார். ஒருவராவது கெட்டு போவதில்லை. மத்தேயு 18:14 அப்படித்தான் சொல்லுகிறது. ஒருவரால் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. ஆகவே இன்று வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பார்வையிலே விசேஷித்தவர்கள். யூ ஆர் so precious in the sight of God. ஆண்டவருடைய பார்வையில். ஆகவே உங்களை கொண்டு உங்களையும் மாற்றி அநேகரை, இந்த பிரதர் சொன்னாங்க, தேவனுடைய ஊழியர் சொன்னார், இந்த பகுதி வட்டாரம் சந்திக்கப்படணும். உங்களை கொண்டு சந்திப்பார், உங்களை கொண்டு வீடு வீடாக சந்திப்பார். கர்த்தருடைய அன்பை விளங்க செய்வார். அவங்க இந்த செய்த நோக்கம், ஏற்படுத்தின நோக்கம் வீணாக போகிறதில்ல, வீணாய் போக போகிறதில்ல. God will do great things. நம்முடைய ஆண்டவர் உங்களை அத்தனையாக தம்மோடு நெருக்கி சேர்த்து கொள்வார், தம்மோடு நெருக்கி சேர்த்து கொள்வார். அப்படியாக செய்து உங்களை தம்முடைய அன்பினால் நிரப்புவார். ஏன்னா கருமையானோடே இந்த பாருங்கள், இந்த அன்பு இவ்வளோ தூரம் நம்மை நேசித்து நம்மை தம்மோடு ஒட்டி சேர்த்து கொள்ளுகிற இந்த அன்புக்கு எத்தனை நேரம் பிரியம் இல்லாமல் அநேக காரியங்கள் நம் வாழ்க்கையில் நடக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஊழியத்தை ஆசையாக செய்து கொண்டிருந்தோம். எங்களுக்கு திருமணமானது 89ஆம் வருஷம். 10 வருஷம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இணைந்து ஊழியத்தில் முழு மனதோடு சேர்ந்து செய்து வந்தோம். ஆனால் 59 நடந்தது. 69 ஒரு பெரிய வேதனை வந்தது. நம்ம நினைக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு ஏன் இந்த வேதனை, ஏன் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் போகுது? நாங்கள் பிரியமாக தான் இருந்தோம். ஆனால் ஏன்னா அதன் மூலம் அநேக பாடங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். சகோதரர் தினகரன் அவர்கள் மரணத்துக்கு சமீபமாக, மரண இருளின் பள்ளத்தாக்கு வந்தது. அவள் மரணத்துக்கு சமீபமாக இருக்கும் பொழுது டாக்டர் சொன்னாங்க, அவ்வளோதான், ஃபியூ டேஸ், இன்னும் கொஞ்ச நாள் தான் அவர் மரித்து போவார். என்ன வயது, சின்ன வயது, 2 பேருக்கும் 30 தான், அந்த 34, 31 நாங்கள் இருந்தோம். பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க. ஏன் எங்களுக்கு இந்த காரியம், ஏன் ஆண்டவருக்கு எங்கள் மேலே பிரியம் இல்லை? கவலையோடு கேட்டோம். நான் சொன்னேன், எனக்கு உம்மை தவிர யாரும் கிடையாது. எங்கள் வீட்டில் எல்லோரும் என்னை வெறுக்கிறாங்க. நான் கர்த்தரை தேடுகிறதுனால வீட்டார் எல்லாம் என்னை வெறுக்கிறாங்க. எனக்கு யாரும் இல்லை. என் கணவர் போயிட்டா எனக்கு யாருமே இல்லை. ஆண்டவரே என்னை கைவிடுவீரோ? அழுதேன், முழங்கால் போட்டு கர்த்தரை நோக்கி அழுதேன். கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? உன் கணவர் மரிப்பதில்லை. ஐயோ, ஏன் எனக்கு இப்படி நடக்குது? ஏன் என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டம்? ஏன் நான் இவ்வளோ தூரம் ஆண்டவருக்காக உழைக்கிறேன்னு பண கஷ்டம், சரீரத்தில் பாடு என்று கதறி கொண்டு வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை ஒரு நாள் கைவிட மாட்டார். உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார். மறந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார். அதனால் நடந்தது என்ன தெரியுமா? அவர் பேசினார். உங்கள் ஆண்டவர் பேசுவார். ஆண்டவரோடு நீங்கள் பேசலாம். ஆனால் முழங்கால் படியிடாமல் அற்புதம் நடக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. முழங்கால் படியிடாமல் நீங்கள் ஆண்டவரோடு பேசாமல், உங்களை தாழ்த்தாமல் அற்புதம் நடக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. சிலர் எழுதுவாங்க எங்களுக்கு,
எத்தனை கடிதம் போட்டேன் உங்களுக்கு, எனக்கு சுகம் இல்லை, எனக்கு ஜெபம் பண்ணுங்க சுகமாகணும்னு. இது வரைக்கும் எனக்கு சுகமாகலையே, நீங்கள் என்ன ஜெபம் பண்ணுறீங்களா இல்லையா? திட்டி எழுதுவாங்க. ஆனால் அவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க. பிரதர் தினகரன்ட்டு சொல்லிட்டேன், சிஸ்டர் தினகரன்ட்டு சொல்லிட்டேன். ஏன் வாட் அபவுட் யூ? உனக்கு கஷ்டம் வரும்போது நீ செய்ய வேண்டிய முதல் காரியம் முழங்கால் படியிட வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை, அவருடைய வழிகளை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். உடனே முழங்கால் போட்டார். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. அவர் சிலுவைக்கு போகும் முன்னதாக தேவகுமாரனாக இருந்தாலும் நீங்களும் நானும் அப்படிப்பட்ட சமயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று காண்பிப்பதற்காக பலத்த சத்தத்தோடும், எபிரேயர் 5:7 வாசிக்கிறோம், பலத்த சத்தத்தோடும், வித் வெஹிமென்ட் கிரைஸ், கண்ணீரோடும். யாரு? தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து. ஏன் நீ அப்படி மாற வேண்டும்? உனக்கு கஷ்டம் வரும்பொழுது முழங்கால் போட கற்றுக்கொள். அங்கே போய் இங்கே போய் அங்கே போனால் சொல்லமா அப்படி சுவிட்சு போட்டதுன்னு மிராக்கிள் நடக்கணும். அப்படி அல்ல. தேவன் அன்பானவர், இரக்கமுள்ளவர். ஆனால் நீ அவரை தேட வேண்டும், அவரை உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் அன்பு பிள்ளைகளே. ஆகவே கஷ்டம் வரும்பொழுது உடனே முழங்கால் படியிட கற்றுக்கொள்ளுங்கள். தேவன் அப்படி, இயேசு கிறிஸ்து அப்படித்தான் முன்மாதிரி வைத்து காமித்து போனார், வெற்றி கண்டார். பாருங்கள், மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா 3 முறை ஜெபிக்கிறார். அவர் தேவகுமாரன், அவர் ஏன் ஜெபிக்கணும்? ஆனால் உங்களுக்கு எனக்கு மாதிரியாக இருக்கும்படி. சோதனை வந்துருச்சு, கஷ்டம் வந்துருச்சு, துன்பம் வந்துருச்சு, நான் என்ன செய்யட்டும், என்னால் முடியலையே என்று கலங்குகிற வேளையில் அவர் செய்தது என்ன? 3 முறை திரும்ப திரும்ப போய் தாங்க முடியாத நேரத்தில் ஜெபம் பண்ணுகிறார். கடைசியில் உம்முடைய சித்தம் ஆக கடவுது, உம்முடைய சித்தம் ஆக கடவுது என்று சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிறார். அப்பொழுது பாருங்கள், ஒரு பெரிய பலன் வந்தது. அர்ப்பணித்த பொழுது ஒரு பெரிய பலன். தைரியமாய் போய் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். எனக்கு அருமையானே, அந்த தைரியம் உங்களுக்கு கிடைக்கும். எந்த நிலைமையிலும் என்ன வந்தாலும் இயேசு போதுமே என்று பாடுகிறோம். ஆனால் அந்த நேரம் வரும்பொழுது அந்த மாதிரி செய்ய தோணலை. இயேசு போதுமே என்று முழங்கால் படியிட தோணலை. ஆனால் இன்றைக்கு அருமையானே, அப்படி அன்போடு நீங்கள் தேடி பாருங்கள், உடனே ஆண்டவர் இறங்கி வருவார். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். என் பிள்ளை கண்ணீரோடு அழுகிறான், என் பிள்ளை கண்ணீரோடு கேட்கிறார், நான் அங்கே போட்டோம், என்னால் முடியலையே என்று சொல்லி உங்கள் பக்கத்தில் வருவார். பாருங்கள், எனக்கு அப்படி தான் வந்தார். மகளை கலங்காது, உங்கள் புருஷன் மறிப்பதில்லை. டாக்டர் சொல்கிறார் 2 நுரையீரலும் ஜெர்ம்ஸ் வியாதி கிருமிகள் தாக்கி 2 நுரையீரலும் கெட்டு போச்சு. both the lungs failed. இருமல், வியாதி, ஜுரம், மரித்து போவேன், நான் மரித்து போவேன் என்றார். நானும் இந்த ஆண்டவரை பற்றி கொண்டேன், அவரே எனக்கு ஒரே நம்பிக்கை என்று பற்றி கொண்டேன். இன்றைக்கு இரவில் நீங்கள் கண்ணீரோடு வந்திருக்கலாம். எனக்கு என்ன ஆக போகுதோ, வேலை கிடைக்காதுன்றாங்க, வேலை போயிடும்னு சொல்கிறாங்க, இன்டர்வியூ ரொம்ப கஷ்டம் கிடைக்காதுன்றாங்க, ஆஸ்பத்திரியில் அவ்வளோதான்றாங்க. என்ன வந்தாலும் சோர்ந்து போகாதே. பாடுறேன், என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் இயேசுவேன்னு. ஆனால் நம்பிக்கை வருதா? முழங்கால் போட கற்றுக்கொள்ளுங்க. முழங்கால் போட ஆண்டவர் அதுதான் கற்றுக் கொடுத்தார். முழங்கால் படிங்க. சீஷல் பாங்க தூங்குனாங்க, முழங்கால் படைய அழைத்து சென்றார். ஆனால் தூங்கிட்டு இருந்தாங்க. என்ன நடந்தது? அவங்களால நிற்க முடியல, ஃபேஸ் பண்ண முடியல. சோதனை வருது, பொறாமைக்காரர்களை கைது செய்ய வராங்க, ஓட்டமாக ஓடியே போயிட்டாங்க எல்லாரும். இன்றைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? கஷ்டம் வரும்பொழுது ஓடி போகிறோமா? ஆண்டவரை விட்டு தூரமாகி போகிறோமா? இன்றைக்கி யாராவது அப்படி விலகி வந்திருக்கிறோமா? ஜெபம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், ஏன் எனக்கு இந்த பாடு என்று சொல்லுகிறோமா? இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவரை போல கற்றுக்கொள்வோம், அவரை தேடுவோம். அவருக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது, உண்மை உள்ளவர்களாய் அவரை தேடும் பொழுது எங்களுக்கு என்ன நடந்தது தெரியுமா? ஆண்டவர் சொன்னால், கவலைப்படாது, உன் புருஷன் உயிரோடு இருப்பான். டாக்டர் சொல்கிறாங்க எல்லாம் போச்சு, மரித்து போவார், 1 வீக், 1 வாரம், 1 மாதம், அவ்வளவுதான். ஆனால் கர்த்தர் சொன்னார், அவன் உயிரோடு இருப்பான், அவன் உயிரோடு இருப்பான். இனிமே தான் ஓப்பனர் மீட்டிங் திறக்க போகுது. இந்த மாதிரி திறந்த வழியிலெல்லாம் அந்த காலத்தில் மீட்டிங் கிடையாது. சில சபையில் தான் பேசி கொண்டிருந்தார்.
அன்றிலிருந்து கர்த்தர் வழிகள் வாசலை திறந்தார். இந்த மாதிரி ஓப்பனர் மீட்டிங் திறந்தது. எனக்கு அருமையானவர்கள், என்ன ஆச்சரியம் பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். கவலையோடு வந்திருக்கிறீங்களா? வாரத்தோடு வந்திருக்கிறீங்களா? அவருக்கு பிரியமாக நடக்காமல் ஜபம் பண்ணாமல் வந்திருக்கிறீங்களா? இன்றைக்கு ஒரு வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்க, ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் எப்படி ஜபம் பண்ணார், தாவீது எப்படி ஜபம் பண்ணி என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவரிடத்தில் சாட்சி பெற்றானோ, நீங்களோ எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்கள். ஆண்டவரே, நானும் உம்மை போல நான் ஜெபம் பண்ணுகிற, உம்மை தேடுகிற உண்மையுள்ள மகனாக, உண்மையுள்ள மகளாக எனக்கு கிருபை தாரு என்று கேளுங்க. அப்பொழுது உங்கள் மேல் பிரியமாயிருப்பார். இன்று அதை ஒரு தீர்மானம் பண்ணி எங்கே உட்காந்துருக்கீங்களோ ஆண்டவரோட பேசுங்க. ஆண்டவரே, நான் எவ்வளவு தூரமாக இருக்கிறேன், உம்மை விட்டு எவ்வளோ தூரமாக இருக்கிறேன், வேண்டாத காரியெல்லாம் என்கிட்ட இருக்குது, பொய் சொல்கிறேன், அசுத்தமான காரியங்களை யோசிக்கிறேன், செய்யாமல் இருக்கலாம், ஆனால் யோசிக்கிறதும் பாவம்தான். இப்படி என்னுடைய குறைவுகள் எல்லாம் என்னை விட்டு எடுத்து போடும். நான் உம்மோடு நெருங்கி ஜீவிக்க எனக்கு கிருபை தார், உங்கள் பிரியமாக நடக்க கிருபை தார் என்று கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். நான் அந்த நேரத்தில் என்று கணவரை இழக்கிற நேரத்தில் கர்த்தர் புது வாழ்வை கொடுத்தார். எங்கள் வாழ்க்கையில் புது சாப்டர், புது அத்தியாயத்தை கொடுத்தார். அதன் பிறகு தான் ஊழியத்தின் அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு செய்ய ஆரம்பித்தோம். அதே போல் என்னுடைய அன்பு ஊழியர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் கூட அப்படி இருக்கலாம். என்ன இப்படி கஷ்டமாக இருக்குது, கர்த்தர் தானே எனக்கு காமிச்சார் இப்படி என்று நினைக்காதீங்க. இன்றைக்கு முழங்கால் படியிடுங்க. ஆண்டவரே, உம் சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தும். லெட் மீ ஒபே யுவர் வில் ஃபாதர். ஆண்டவர் எப்படி காமிச்சாரோ அந்த கஷ்டமான சோதனையில் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஆண்டவரை வேண்டிக் கொள்ளுங்கள். சகோதரர் தினகரனுடைய வாழ்க்கையில் நான் கண்ட ஒரு காரியம், என்ன பிரச்சனை வந்தாலும் முழங்கால் போடுவார், மணிக்கணக்காக போடுவார். சில நேரம் வர வழியில் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது யாராவது காரை நிறுத்தி, பிரதர் இப்படி ஒரு அவசரமான ஜப உதவி வேணும், என் மனைவி ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க, டாக்டர் இப்படி சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு காரியம் இருக்கும், வேதனையோடு அழுகையோடு சொல்லுவாங்க. உடனே வீட்டுக்கு வந்து என்ன செய்வார் தெரியுமா? காப்பியை குடிச்சிட்டு என்கிட்ட சொல்லிவிட்டு அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன். வருவார், வீட்டுக்கு ட்ரெஸ் மாற்றுவார், சரி காஃபி கொடுக்கலான்னு போய் போட்டு வருகிறதுக்குள்ளே முழங்கால் பிடிக்கிடுவார். மணிக்கணக்காக செபிப்பார். அந்த ஆத்துமாவுக்காக, அந்த உடலுக்காக, அந்த பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணுவார். திரும்ப அவங்ககிட்ட வந்து கால் வரணும், ஆண்டவரை தேடும். ஆண்டவர் அப்படித்தான் இருந்தார். அவர் முன்மாதிரி காமிச்சு போனார். உண்மையோடு நம்ம செய்யும் பொழுது இதே இடத்துல பாருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் வாஞ்சையெல்லாம் நிறைவேற்றுவார். ஒரு நாள் உங்கள் வாஞ்சை வேணா போகாது. பெரிய காரியங்களை இங்கே செய்வார். இந்த மக்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார், உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே நாம் ஆண்டவரை பிரியப்படுத்த என்ன செய்கிறது என்று யோசித்து முழங்கால் படியிட்டு அவருடைய வழியின்படி நடப்போம். ரெண்டாவதாக, அவருக்கு பிரியமானவைகளை நம்ம செய்கிறதுல ஜாக்கிரதையாக இருக்கும்போது அவர் என்ன செய்வாராம்? கூடவே இருப்பாராம். ஆண்டவர் கூட இருப்பார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்! என்ன இப்படி கை வருது, ஆண்டவர் கூட இருக்கிறது எவ்வளோ பெரிய காரியம். கைகளை நல்லா உயர்த்துங்க. இந்த அன்பு போதவர்கள் கரங்களை பார்க்கலாமா? நல்லா உயர்த்துங்க. ஹல்லேலூயா, காட் பிளஸ் யூ. ஆண்டவர் கூட இருப்பார். இந்த உலகத்தை சிருஷ்டித்த ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் எவ்வளவு பாக்கியசாலியர். சும்மா இப்படி தூக்குனா ஆண்டவருக்கு உங்களுக்கும் ரொம்ப தூரம் இருக்குதுன்னு அர்த்தம். எப்படி இருக்குன்னு யோசித்து பார். இல்லை பெரியம்மா, இன்றைக்கு உங்களை எல்லாம் தம்மோடு நெருக்கி சேர்க்கத்தான் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இன்று முதல் நீங்களும் அவரும் பிரிந்திருப்பதில்லை, ஐக்கியமாக இருக்க போகிறீங்க. யோவான் சொல்லுகிறான், அப்போஸ்தலனாகிய யோவான் 1:3 கடைசி பாகம், நான் என் பிதாவும் அப்படி குமாரனோடு ஒன்றாக இருக்கிறோம். பிதா குமாரன் கூட ஒன்றாக இருக்கிறோம். we are united together. ஆண்டவரை இயேசு என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கு மாதிரியாக இருக்கும்படி, எனக்கு மாதிரியாக இருக்கும்படி. யோவான் 10:30 ஆண்டவர் சொல்லுகிறார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். நானும் பிதாவும், ஐ அண்ட் மை ஃபாதர் ஆர் ஒன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீ அப்படி மாறணும். தேவனோடு இணைகிற ஒரு வாழ்க்கை. யோவான் அப்படி தைரியமாக எழுதுகிறான். ஆண்டவர் சொல்ல, பிதா என்னிலும் நான் உம்மிலும் அவர்கள் என்னிலும் இருக்கணும்படியாக உதவி செய்யும் என்று ஜெபிக்கிறார்.
அதை போல் தான் நம்ம மாறணும். இன்றைக்கி ஒருவராக தூரமாக இருக்காதீங்க. மற்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் கொடுத்து ஜெபம், வேத வாசிப்பு, தேவனோடு உறவாடுகிறது தூக்கி போடாதீங்க. அவர் உங்களோடு கூட இருப்பார். என்ன வந்தாலும் உங்களோடு இருப்பார். அவர் ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுக்குறார். இது எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. இந்த மாதிரி வாக்குத்தத்தங்கள்லாம் வேத புஸ்தகத்தில் வரும்பொழுது பாராமல் படித்துக்கொள்ளுங்கள். அதை வைத்து கேளுங்க. ஏசாயா 41:10 என்ன சொல்லுகிறார்? நீ பயப்படாதே. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, ஆண்டவர் பேசுகிற வார்த்தை. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ திகையாதே, நான் உன் தேவன், உன் தேவன், உன் தேவன். அவர் உங்கள் தேவனாக இருக்கிறாரா? அப்படி நீங்கள் அவரை கொண்டு இருந்தீங்கன்னா, தேவன் உங்களோடு கூட இருப்பாரானா, அவர் உங்களை கைவிடவே மாட்டார். பல பிரச்சனை வரும், கஷ்டம் வரும், துன்பம் வரும். எல்லாவற்றின் மத்தியிலும் அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான். அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். எனக்கு அருமையானே, அந்த வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தை நான் உன்னை தாங்குவேன். சுருக்கமாக நான் சொல்கிறேன், யோசேப்புனுடைய வழியை பாருங்கள். அவன் தேவனுக்கு பெரிய வாலிபன். இன்றைக்கு வாலிபர்கள் அநேகர் வந்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையை சற்று யோசேப்போடு நீங்கள் இணைத்து பாருங்கள். அவன் ஒரு வாலிபன், 17 வயசு. அவங்க அப்பா பக்தனாக இருந்தார். கூட நிறைய பிரதர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ஒருத்தரும் கர்த்தரை தேடலை. ஆனால் யோசேப்பு சின்ன பையன், 17 வயசு பையன், தேவனை தேடினான். அவங்க அப்பா வழியில் சென்றான். இன்றைக்கி வாலிபர்களையே இன்றைக்கி எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவரை தேடாமல் ஃப்ரெண்ட்ஸ் 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 என்று ஓடி எத்தனை பேர் சரீரத்தை மாய்த்து கொள்கிறார். இன்றைக்கி அந்த நிலைமை உண்டா? ஆனால் ஆண்டவரை பற்றி கொள்ளுகிறவர்களுக்கோ கர்த்தர் கூடவே இருப்பார். சகோதரர் தினகரனும் சரி, என்னுடைய மகன் பால் தினகரனும் சரி, அவனும் 17 வயதில் தான் ஆண்டவரை ரட்சகராக ஏற்றுக்கொண்டான். அது வரைக்கும் அவனும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் கர்த்தரோ அவனை தன்னுடைய ஊழியத்துக்காக பிரித்து எடுத்தார். சகோதரர் தினகரனை பிரித்து எடுத்தார். அப்படி தான் உங்களை இன்றைக்கு பிரித்தெடுக்க ஆண்டவர் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறார். யார் யார் வாலிபர்கள் வந்திருக்கிறீங்க? யோசேப்பை தனியாக பிரித்து எடுத்தார், தனக்கென்று பிரித்து எடுத்தார். அவனோடு கூட இருந்தார். எத்தனை பாடு! அவனுடைய சொந்த சகோதரர்கள் அவனை விற்று போட்டார். சொந்த இடத்துலேருந்து தூரமாக விற்று போட்டாங்க. அந்த இடத்துல போனால் அங்கே கர்த்தர் கூட இருந்தார். ஆனாலும் சோதனை, கஷ்டம். அதுக்கடுத்து இன்னொரு இடம் சிறைவாசம், அங்கும் கஷ்டம். இதெல்லாம் பேசி நிறைய விரிவாக பேச நேரம் இல்லை. வேதத்தை போய் வாசித்து பாரு. பாடுகள் நடுவே அவன் போய் கொண்டிருந்த பொழுது அவன் தேவன் அவனோடு கூட இருந்தார். பாருங்க, ஆதியாகமும் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 21ஆம் வசனம், 23ஆம் வசனம், இவைகளெல்லாம் வாசித்து பாருங்க. அதெல்லாம் பார்க்கிறோம். தேவன் 23 மட்டும் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமா இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. பார்த்தீங்களா? அவனோட கர்த்தர் கூட இருந்த ஜனங்க பார்த்தாங்க. கர்த்தர் கூட இருக்கிறார். அப்படித்தான் உங்களுக்கு அந்த அனுபவத்தை இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்குறாங்க. விரும்புகிறீங்களோ இல்லையோ, ஆண்டவர் கொடுக்கிறார். 17 வயசு வாலிபன் யோசேப்போடு கர்த்தர் கூட இருந்தார். அவன் தேடினபடியினாலே அவனோடு கூட இருந்து ஜனங்களை அறியும்படி செய்தார். இவன் விசேஷித்தவன். இவனில் ஏதோ ஒரு விசேஷம் இருக்குது. ஜனங்கள், உங்களோடு பணிபுரிகிறவர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய குடும்பத்தார் பார்த்து சொல்லுவாங்க, தேர் இஸ் சம்திங் ஸ்பெஷல் இன் திஸ் மேன் ஆர் இன் திஸ் உமன். இந்த மனுஷன் இடத்துல, இந்த மனுஷ இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது. எங்கள் வீட்டார் எல்லாம் எங்களை பரிகாசம் பண்ணாங்க. ரொம்ப பண கஷ்டத்தில் இருந்தோம். பல கஷ்டம். பிள்ளை இழந்து போனோம். முதல் குழந்தை இறந்து போச்சு 3 மாதத்தில், வயிற்றில் சிறப்பச்சிதைவு. 2வது குழந்தை பிறக்க வேண்டிய நேரத்தில் மரித்து பிறந்தது. எல்லாம் சொன்னாங்க, நாங்கள்லாம் நல்ல பிள்ளையை பெற்றிருக்குமே, நீங்கள் என்ன கடவுள் கடவுள் பக்தி பக்தின்றீங்களே, உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி மாற்றி பாடுகள் என்றார்கள். நான் ஒன்றும் பேசலை. ஏற்ற நேரம் வந்தது. கர்த்தர் 2 பிள்ளைகளை கொடுத்தார்.
அருமையான மகன் பால் தினகரனை கொடுத்தார். இன்றைக்கு பார்க்குறவங்க சொல்கிறாங்க, நீங்கள் உலகத்தில் விசேஷித்தவர்கள், இவ்வளவு பெரிய அருமையான தேவனுடைய ஊழியனை பெற்றிருக்கிறீர்களே, அதே ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறார். அருமை மகள் ஏஞ்சல் நல்லா பாடுவா ஆண்டவருக்கு என்று. அவள் போனது பற்றி நம்ம கேட்க வேண்டாம், கர்த்தருடைய வழிகளை நமக்கு குதர்க்கமாய் பேசக்கூடாது. ஆனால் அதே பேரில் ஆண்டவர் பாருங்க தேடி பிடிச்சி அதே பேரில் அதே வருஷம் பிறந்த ஒரு மகளை எங்களுக்கு மருமகளாக கொடுத்தார். என்ன ஆச்சரியம் பாருங்கள் ஆண்டவருடைய அன்பு. 3 பேர பிள்ளைகளையும் கண்மணிகளாக கொடுத்தார். கர்த்தருக்கென்று வைராக்கியமாக நிற்கிற பிள்ளைகளாக கொடுத்தார். இதுக்கு மேலே என்ன வேணும்? இழப்பு வரும், துன்பம் வரும், கண்ணீர் வரும், நோய் வரும், கர்த்தரோ உங்களை கைவிடவே மாட்டார். உங்கள் கூட இருப்பார். பேசிக்கொண்டே இருக்கலாம், நீங்கள் அவரோடு பேசிக்கொண்டே இருக்கலாம். எல்லாரும் கேலி செய்தாங்க, ஆனால் கர்த்தரோ பிள்ளைகளை கொடுத்தார். பணம் இல்லாமல் தவித்தோம், ஆனால் கர்த்தர் பெரிய அற்புதம் செய்தார். இந்த சென்னை பட்டணத்தில் பெரிய வீட்டை கொடுத்தார். அமிஞ்சிக்கரையில் இருக்குது அந்த வீடு, பெரிய வீடு, காரு, எல்லா வசதியும் கொடுத்தார். மடம் என்று கர்த்தர் கொடுத்தார். அப்படித்தான் உங்களையும் ஆசீர்வதிக்க போகிறார். இன்னைக்கு இல்லைன்னு இருக்கீங்களா? நிரம்பி வழியும்படி செய்வார். ஆண்டவர் அற்புதமானவர், தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிற ஆண்டவர். அப்படித்தான் யோசேப்பை ஆசீர்வதித்தார். யோசேப்புக்கு என்ன நடந்தது பாருங்க. கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. கர்த்தருடைய வல்லமை அவன் மூலமாக வெளிப்பட்டது. அதனால் அவன் ராஜா சொல்லுகிறான், இவன் விசேஷித்தவன், இவன் விசேஷித்தவன். அவனுக்கு என்ன நடந்தது பாருங்க. ராஜாவே கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். அவனை எவ்வளவு தமக்கு அடுத்த ஸ்தானத்தில் வச்சு உயர்த்தினார். யார் செய்தது? தேவன் செய்தார். தேவன் செய்தார். உங்களை அப்படியே விட்டுற மாட்டார். எல்லாரும் நல்லா இருக்காங்களே, எங்கள் வீட்டில் சொத்து சோகம் எல்லாம் இருக்கு, எங்களுக்கு ஒரு வீடு கூட இல்லையேன்னு அழுகிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு பெரிய வீட்டை கொடுக்க போகிறார். கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். வேலையிலேயே நினைக்கிறீங்களா? கர்த்தர் வேலையில் மட்டும் இல்லை, வேலையில் உயர்வை கொடுப்பார். என்னுடைய கணவருக்கு அப்படித்தான், உயர்வு மேலே மேலே. மனுஷர் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க அவரை கீழே தள்ளணும்னு, ஆனால் கர்த்தரோ கூடவே இருந்தார். அவங்க பண்ண காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டது. அந்த ஸ்பெஷல் ஆஃபீஸர் சிலரை அனுப்புனார். அவங்க பார்த்து இது ஏன் இந்த அநியாயம் என்று சொல்லி அவரை மேலே உயர்த்தினாங்க. ப்ரமோஷனுக்கு மேலே ப்ரமோஷன். இதே சென்னை பட்டணத்தில் ஸ்டேட் பேங்க்கில் உயர்வான பதவியை ஆண்டவர் கொடுத்தார். நீ இன்றைக்கி பதவி இல்லாமல் இருக்கிறியா? வேலை இல்லாமல் இருக்கீங்களா? அழுது கொண்டு இருக்கீங்களா? எனக்கு வேலை இல்லை, எங்கள் அப்பா படிக்க வச்சாங்க கஷ்டப்பட்டு கடன் வாங்கி, ஆனால் இன்றைக்கி எனக்கு வேலை இல்லை, எங்கள் அப்பா அழுகிறாங்களே, நான் சாபமாக இருக்கிறேனே, எனக்கு என்ன கிடைக்க போகுது? அழுகிறீங்களா? அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றப் போகிறார். கர்த்தர் அதை அப்படியே மாற்றப் போகிறார். பாருங்கள், அழகான ஒரு வசனம் இருக்குது. பிரசங்கி 3:11 வாசிக்க கேட்போமா? சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். பிரசங்கி 3:11 கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாக, சொல்லுங்க பார்க்கலாம், நேர்த்தியாக செய்து முடிக்க போகிறார். இன்னைக்கு திருமணம் ஆகலை, வேலை கிடைக்கல, குழந்தை பிறக்கலை, என்னென்ன இல்லாமையினால் நம்ம கஷ்டப்படுறோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார்? உங்கள் கூட இருக்கும்போது சகலத்தையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாக செய்து முடிப்பார். இன்றைக்கி உங்களுக்கு அதுதான் அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்து அனுப்ப போகிறார். ஒருத்தராவது வெட்கப்பட போகிறீங்கல்ல, உங்கள் வாழ்க்கையில் எல்லாரும் முன்னாலேயும் உயர்த்த போகிறார். நம்புறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உங்கள் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பெரியவர். அவரை பிடித்து கொள்ளுகிறவர்களை கைவிடவே மாட்டார். ஆனால் நம்ம பிடித்து கொள்ளுகிறோமா? எவ்வளோ தூரத்தில் அவரை வைத்திருக்கிறோம்? எவ்வளோ தூரத்தில் வைத்திருக்கிறோம்? கிட்ட வைத்திருக்கிறோமா? இல்லை பிரியமானே, எங்கேயோ வைத்திருக்கிறோம். வேதம் கிடையாது, ஜபம் கிடையாது, உபவாசம் கிடையாது, குடும்ப ஜபம் கிடையாது. எப்படி உங்கள் வீட்டுக்குள்ளே அவர் வருவார்? நீங்கள் மட்டும்தான் இருக்கணும், பிசாசு தான் கூட வரும். இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்வோம். உட்கார்ந்திருக்க இடத்துல ஆண்டவரோடு பேசுங்க. ஆண்டவரோடு பேசுங்க. ஆண்டவரே, நீர் வந்தால் ஒளி நான் உம்மை சொல்லுங்க. என்கிட்டயே சொல்ல மாட்டேங்கிறீங்களே, விடுவதில்லை. சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பக்கம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கு, இங்கே கொஞ்சம் பரவாயில்ல. இங்கே சொல்லுங்க, விடுவதில்லை. வைராக்கியமாக சொல்லணும்.
என்ன வந்தாலும் சரி, ஏது வந்தாலும் சரி. பாட்டெல்லாம் அழகாக தான் பாடுறாங்க, கட்டியிருக்கிறாங்க. ஆனால் அந்த அனுபவத்தில் இருக்கிறது ரொம்ப விரல் விட்டு எண்ணி விட. இன்றைக்கு பயங்கரமான உலகத்தில் இருக்கிறோம். கிறிஸ்தவ உலகம் நாரி கிடைக்கிறது. அன்பு கிடையாது, தேவனுக்கு மேல் அன்பு கிடையாது, தேடுவது கிடையாது. சொல்ல ஈஸி லைஃப், இன்ஸ்டன்ட் காப்பி மாதிரி போன உடனே டக்குன்னு கிடைக்கணும், அப்போ தான் அவர் கடவுள். இல்லை பிரியமான, தேடு அவரை உறுதியாய் நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது, அவரை தேடும் பொழுது உங்கள் மேல் பிரியமாக இருப்பார். அப்படித்தான் இன்றைக்கு ஒரு சகோதரி வந்திருக்கிறாள், பேர் அன்னாள். இந்த அன்னாள் சகோதரி வாழ்க்கையில் எப்படி ஆண்டவர் அற்புதம் செய்தார் என்பதை அவங்களே சொல்ல கேட்க போகிறோம். கேட்போமா? வாங்க, இங்கே வாங்க, சொல்லு. என் பேர் அன்னாள். நான் மாங்காட்டில் ஜனனி நகர்லேருந்து வந்திருக்கேன். நான் ஒரு ஆசிரியர் தனியார் பள்ளிக்கூடத்தில். என் கணவரும் 28 வருஷமாகவே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருந்தாங்க. அவர் பார்த்திங்கன்னா தினமும் தண்ணி சாப்பிட்டு கொஞ்சம் பிரச்சனையே பண்ணிகிட்ருப்பாங்க. அவரை பார்த்து பையனுக்கு திருமண வயசு வரும்போது அவனும் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். 2 பேரும் சேர்ந்து குடிச்சிட்டு, நான் ஸ்கூல்லேருந்து வரும்போதே பார்த்திங்கன்னா எங்கள் மருமக வழியில் சொல்லிடுவான், அத்தை 2 பேரும் சாப்பிட்ருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னும் போது நாங்கள் 2 பேரும் ஒரு வீட்டில் போய் பூந்துப்போம். ஸோ நான் WMA எம்ஃபில். என் நிலமை கொஞ்சம் எப்படி யோசிச்சுருக்கோம் பாருங்கள். ஸோ ஒரு நாள் என்ன பண்ணேன், இது மாதிரி தான் ஒரு இடத்துல போகும்போது ஒரு சகோதரி நீங்கள் ஜீசஸ் காலுக்கு வாங்க, நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், நான் இயேசுவையே அறியாத ஒரு கூட்டத்தில் இருந்து அந்த நேரத்தில் இருந்தேன். ஸோ ஜீசஸ் காலுக்கு வாங்க, நீங்கள் ஒரு ப்ரேயர் மட்டும் எழுதி வச்சுட்டு வாங்க அப்படின்னாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உபவாச கூட்டம், செவ்வாய்க்கிழமை. ஸோ அது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி உங்களை ஏதோ ஒரு கடமைக்குன்னு தான் நான் போனேன். ஸ்கூல் லீவ் போட்டு மேம்கிட்ட சொல்லிவிட்டு நான் போனேன். பார்த்தீங்கன்னா அம்மா அங்கே இருந்த சிஸ்டர்ஸு அப்போ அம்மாவுடைய சொற்பொழிவு நான் கேட்கல. அப்போ நவம்பர் மாதம் ஆண்டு 14வது வருஷம் ஆண்டு இறுதி சோத்திர கூட்டம் நடக்க போகுது வியாழக்கிழமை, நீங்களாம் வாங்க அப்படின்னாங்க. ஸோ அன்னைக்கு நான் போன அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை போனேன். பாருங்கள், ஒரு கொஞ்சம் சமாதானம் வந்தது. அங்கே போனது ஏதோ ஒரு திருப்தி, ஏதோ ஒரு சமாதானம், அமைதியாக வீட்டில் எதுவுமே பேசலை. எங்கே போனேன், எங்கே வந்தேன் அப்படின்னு எங்கள் ஹஸ்பண்ட் கேட்டார். இல்லை, ஒரு கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்டாக மறுநாள் ஸ்கூல் போயிட்டேன். தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய கூட்டம் அந்த சர்ச்சை வளாகத்திலேயே. பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி யாருமே அழுதுருக்க மாட்டீங்க, அப்படி அழுதேன், கதறி அழுதேன். அப்போ அம்மா சொன்னாங்க, பயப்படாதே, திகையாத மகளே, உன் கர்த்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னார். அப்படியே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன் எனக்காகவே. அதுவும் பார்த்தீங்கன்னா அன்னாள் சகோதரின்னே சொன்னாங்க. என்னால் நம்பவே முடியல, என்ன இப்படி ஒரு வார்த்தை நமக்கு வருது, உண்மையிலே அவர் உயிர் உள்ளவர் தானா, சந்தேகமாக இருந்தாங்க நான் வியாழக்கிழமை வரைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரையே பிடிச்சி கொண்டு ஒவ்வொரு மீட்டிங்கும், எனக்கு ஸ்கூல் லீவ் இல்லைன்றதுனால மாதத்தில் ஒரு நாள் தான் போவேன். போனீங்கன்னா ரொம்ப, அதாவது ஆண்டருடைய கிருபையை தினம் ஸ்டில் நவ் இப்போ கூட அம்மா அந்த வார்த்தை சொல்லணும் ப்ரேயர் பண்ணிகிட்டே வந்தேன். அண்ணா பார்த்தீங்கன்னா அம்மா அந்த வார்த்தையை திருப்பி சொல்கிறாங்க. யூடியூப்பில் ஒரு ப்ரோக்ராம் கூட மிஸ் பண்ண மாட்டேங்க. என்னை கேட்டிங்கன்னா இதை நான் பப்ளிக்காகவே சொல்வேன், ஜீசஸ் கால் ஒரு பொக்கிஷங்க, நமக்கு என்ன வேணுமோ அங்கே எடுத்துக்கலாங்க. இதை நான் அனுபவபூர்வமாக தைரியமாக, என் புருஷன் குடியை 28 வருஷம் குடி, 12 வருஷம் குடி என் பையனுக்கு நிறுத்தியாச்சு, ஸ்மோக் நிறுத்தியாச்சு. அவங்கள பார்த்தா எல்லாரும் என்ன பாஸ்டர்ப்பா வந்துட்டிங்களா, பாஸ்டர் வந்துட்டிங்களா, பாஸ்டர் அப்படிதான் அவரே சொல்கிறார், கர்த்தர் நல்லா பயன்படுத்துகிறார். அதாவது அவருக்கு ஒரு காங்காச்சா கூட தெரியாதுங்க. யூடியூப்பில் போட்டுருவேன், அம்மாவது சகோதரன் ஐயாவது அப்பாவது எல்லாத்தையுமே போட்டு கொடுப்பேன் அவருக்கு. ஸோ நான் நல்லா இருக்கேன் இப்போ வரைக்கும். 16 நீங்கள் சொன்ன வசனம் தாம்மா, 16:8 கர்த்தர் என் முன்பாக நிற்கிறார். எத்தனை பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை இருக்குதோ அதை பார்க்கிறாரு, அவர் உடனே கிரியை பண்ணி கொண்டு இருக்கிறார். இதை நான் உணர்றேன். ஆமா, நான் இப்போ பைபிள் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன். நிறைய வேத ரகசியத்தை அறிந்து எவ்வளோ குடும்பத்துக்கு தினம் சத்தியத்தை சொல்லலைன்னா நான் யாக்கோபு மாதிரி கடவுளை விடவே மாட்டேங்க. எனக்கு ஏதாவது ஒரு ஆள் அனுப்புங்க, நான் சத்தியம் சொல்லணும், அப்போ தான் சாப்பிடுவேன். சரி, ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். இந்த காரியம் என்ன சொல்கிறது? எசேக்கியேல் 20 அதிகாரம் 41 வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் 40
20:41. நான் உங்களை ஜனங்களிலிருந்து புறப்பட பண்ணி நீங்கள் சிதறுண்டு இருக்கிற தேசங்களிலிருந்து உங்களை சேர்த்து கொள்ளும் போது சுகந்த வாசனை நிமித்தம் நான் உங்கள் பேரில் பிரியமாயிருப்பேன். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். பாருங்க, இது என்ன அருமையான வாக்குத்தத்த வசனம். உங்க மேல என்ன வரப்போகுது? ஆண்டவர் கொடுக்க போறாரு சுகந்த வாசனை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு வேணும்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் பார்க்குற உங்க இருதயத்தை பார்க்கிறார். இன்றிலிருந்து நான் ஒரு வெறுமையான பாத்திரமா இருக்கவே கூடாது. சுகந்த வாசனை என்னிலிருந்து வீசணும். சிலர் வந்தாங்கன்னா அந்த சென்ட்டை போட்டாங்கன்னா ஐயோ மூச்சே முட்டிடும். உலக பிரகாரமான சுகந்த வாசனை. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? என்னுடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையில் என்ன வீச போகுது? சுகந்த வாசனை. அவர் அருளுகிற பாருங்க, இந்த அம்மா சும்மா கஷ்டப்பட்டுக்கிட்டு கண்ணீரில் குடிகார கணவனோடு மருமகளும் அவங்களும் அழுது போயிருந்தவங்க இன்னைக்கு பாருங்க எப்படி இருக்கிறாங்க. காரணம் என்ன? கர்த்தர் கர்த்தர் அருளிய சுகந்த வாசனை. இப்படி எத்தனை சாட்சியை நம்ம கேட்குறோம். இன்றைக்கு ஒவ்வொருவரையும் மாற்றப் போகிறார். பாஸ்டர் ஆரம்பித்த இந்த கூட்டம் விருதாவாய் போவது இல்லை. ஆள் குறைவாக இருந்தால் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த இடத்துல சுகந்த வாசனை வீச போகுது. மாங்காடு முழுவதும் வீச போகுது. இந்த ஜனங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தர் இன்றைக்கு அதை நமக்கு நிச்சயப்படுத்தி இருக்கிறார். அதான் இந்த வசனம். உங்கள் சுகந்த வாசனையன் தான் நான் உங்கள் மேல் பிரியமாக இருப்பேன். நீ வாசனை வீசும் பொழுது உங்களை பார்த்து அந்த அம்மா அப்படி சாட்சி கொடுத்தாங்களே, அவங்கள பற்றி என்ன ஆண்டவர் நினைப்பார்? பிரியமாக இருப்பார். பிரியமாக இருப்பார். அதைத்தான் பாருங்கள், 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14-15. வேகமாக வாசிப்பீங்களா? 2 கொரிந்தியர் 2:14-15 சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இப்படி தான் நல்லா கவனிங்க. வேத புஸ்தகம் எத்தனை பேர் கொண்டு வந்திருக்கீங்களோ தெரியாது. இதை கவனிங்க, வீட்டில் போய் வாசிங்க. 2 கொரிந்தியர் 2:14-15. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இதைத்தான் செய்யணும். ஆண்டோடைய ரகசிய வருகை சீக்கிரமாக இருக்கு. இன்னைக்கு அபிஷேகம் பெற்றவங்க ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போவார். இன்னைக்கு எத்தனை குடும்பங்களில் நம்ம அபிஷேகம் தேவைன்னு யோசிக்கிறோம். இன்னைக்கு அநேகர் அதை விரும்புகிறதே இல்லை. அது யாரோ ஒருத்தருக்குரியது, ஒரு சபைக்குரியது, எங்களுக்கு இல்லை. இது எல்லாருக்கும் உரியது. யோவேல் 2:28 திட்டமாக சொல்லுகிறது ஆண்டோடைய வார்த்தை. கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். தயவு செய்து போதகர்கள் அதை அதிகமாக வலியுறுத்தி பேசுங்க. சபையை கட்டி எழுப்பணும். அபிஷேகத்தால் நிரம்ப வைக்கணும். உங்கள் குடும்பத்துக்கு சொல்லுங்கள், நீங்கள் பெறுங்க. இன்னைக்கு நான் அதான் செய்து கொண்டு வர யார் யார் வராங்களோ அபிஷேகத்தால் நிரம்புங்க. அபிஷேகத்தை அலட்சியம் பண்ணாதீங்க. அப்போ தான் வாசனை வீசுவீங்க. ஒன்லி த்ரூ த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தாவின் நிரம்பினால் ஒளிய வாசனை வெளியே வராது. இன்றைக்கி எத்தனை பேர் அதை அலட்சியம் நினைக்கிறோம்? இல்லை, உங்கள் குடும்பம் முழுவதையும் கர்த்தர் வாசனை வீச செய்வார். எங்கள் வீட்டில் பாருங்கள், எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. சரியான சிஎஸ்ஐ குடும்பம். அங்கே ஒன்றும் தெரியாது எங்களுக்கு. கோவிலுக்கு போவோம், பாட்டு பாடுவோம், எல்லாம் செய்வோம். ஆனால் இந்த விஷயம் தெரியாது. ஆனால் சகோதரர் தினகரன் ஒரு நாள் ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்த பிறகு 20 வயதில் வேதத்தை கருத்தாய் வாசிப்பார். அதை நீங்கள் முதல்ல செய்யுங்க. வாலிபர்களே, முதல்ல அதை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை இப்படியே இருக்க போகிறதில்ல என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறான். நான் உன்னை உயர்த்த போகிறேன், உன் மேலே பிரியமாக இருக்க போகிறேன், உன்னை தூக்கி நிறுத்த போகிறேன். அதை பெற்றுக்கொள்ளணும்னா இந்த வேத புஸ்தகத்தை இன்றிலிருந்து ஒரு தீர்மானம் பண்ணி வாசிங்க. நீங்கள் எளியவங்களாக இருக்கலாம், படிக்காதவங்களாக இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை கொண்டு இதே போல தான் இந்த வட்டாரத்தில் இந்த மாங்காடு பகுதியை அசைக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்கள் மேலும் தம்முடைய வல்லமையை அனுப்ப போகிறார். இன்றைக்கு வல்லமையும் வரங்களையும் கொடுத்து குடும்பமாக எழும்ப போகிறார். நீங்கள் ஆரம்பித்த இந்த ஊழிய வெறுமையாக போகாது பாஸ்டர். யூல் see great things.
இந்த நாட்களுக்கு பிறகு நிரம்பி வழியும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஏனென்றால் ஆசீர்வாதத்தை தருகிறவர் அவர் தான், நம்ம இல்லை. நம்ம வாஞ்சிக்கணும், அவ்வளவுதான், கேட்கணும், அவ்வளவுதான். ஆண்டவர் கொடுப்பார். இன்றைக்கு எல்லா குடும்பமாய் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்களா? இப்பொழுது நம்ம எழுந்து நின்று இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற போகிறார். எல்லாம் மெதுவாக எழுந்திருக்காது, வேகமாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள காத்திருப்போம். கையில் இருக்கிற பைபிளெல்லாம் கீழே வச்சுட்டு ஆண்டவரை நோக்கி பாருமா, கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் உண்மையில் பிரியமாக இருக்கேன், என்னை இழுத்துக்கொள்ளும், என் எல்லோட குறைவுகள் எல்லாம் மாற்று சாமி. அநியாயம் வேண்டாம், அக்கிரமம் வேண்டாம், அசுத்தம் வேண்டாம், இச்சை வேண்டாம், உலக ஆசை வேண்டாம். வீடு கட்டணும், எனக்கு தான் எல்லா பணம் வேணும், என் தம்பிக்கு கொடுக்க மாட்டேன், இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் எடுத்து போடும். மேக் மீ a நியூ பர்சன். என்னை முற்றிலுமாய் உம்முடைய பிள்ளையாக மாற்றும். உடைய ரத்தம், எனக்காக சிலுவையில் நீ சிந்தின அந்த ரத்தம், அந்த பரிசுத்த ரத்தம் என்னை கழுவட்டும். கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க. இப்போ உங்களை ஒப்பு கொடுங்க. ஒருவராவது கெட்டு போகக்கூடாது, ஒருவராவது சத்தியத்தை அறியாமல் இருக்கக்கூடாது, ஒருவராக ரட்சிக்கப்படாமல் இருக்கக்கூடாது. ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். அப்படி விரும்புகிற ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் வருகிறார். இஸ் கமிங் க்ளோஸ் டு யூ. அருமையான வாலிபனே, உன் பக்கத்தில் ஆண்டவர் வந்து நிற்கிறாரு. கேட்குற மகனே, உன் நெஞ்சு எனக்கு தரமாட்டாயா? will you not give me your heart? will you not give me a place in your heart? உன் வீட்டில் இடம் கொடுக்க மாட்டாயா? ஜபமே இல்லையே உங்கள் வீட்டில், வேத வாசிப்பே இல்லையே. ஆண்டவர் இன்று முதல் என்னை உமக்கு ஒப்பு கொடுக்குறப்பா, உமக்கு ஒப்பு கொடுக்குறேன். என்னை கழுவும், என்னை ரத்தத்தால் கழுவும். கேளுங்க, யாருக்கெல்லாம் வேணும் கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. இன்று வரை ரட்சிப்பை பெறாதவர்கள், இயேசுக்கு சுவாமியுடைய பிள்ளை நான் சொல்ல இடம் இல்லாதவங்க, குறைவுள்ளவர்களாக இருக்கிறவங்க, இப்போ கர்த்தர் உங்களுக்கு தொட போகிறா, உங்களை கொண்டு அந்த மாங்காடு பகுதியை அசைக்க போகிறா. யூ ஆர் த பர்சன் whom God has chosen. ஆண்டவர் தெரிந்தெடுத்த மனுஷன் நீர்தான், வாலிபன் நீதான், வாலிப பெண் நீதான். உன்னை கொண்டு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறா. பாஸ்டர் விரும்பினா, ஆனால் கர்த்தர் நிறைவேற்ற போகிறா. நீங்கள் ஒருவராவது வறுமையாக போக போகிறதில்ல. இன்றைக்கு விசேஷித்த நாள், இன்றைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்குகிறது. கர்த்தர் ஒருவராவது கெட்டு போகாதபடி தம்முடைய ஜீவனை கொடுத்த ஆண்டவர் தம்முடைய அன்பினால் உங்களை நிரப்புகிறார், உங்களை புது சிருஷ்டி ஆக்குகிறார். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த வசனம் இந்த வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. நிறைவு பெற்றுக்கொள்ளுங்க. யார் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு இந்த சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம் இறங்குகிறது? உடைய கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். யாருக்கெல்லாம் அந்த சந்தோஷம்? யாரெல்லாம் இயேசு எனக்குள்ளே வந்துவிட்டா, இயேசுவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம், இந்த அனுபவத்தை பெற்றவர்கள் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் உங்களோடு கூட இறங்குவா, உங்களோடு கூட வந்து தங்குவா. வேதம் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறா? நான் உனக்கு போதிப்பேன், ஐ வில் டீச் யூ. நான் போதிப்பேன், உனக்கு தெரியாத அநேக காரியங்களை நான் சொல்லிக் கொடுப்பேன். என் கண்களை உன் மீது வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் சங்கீதம் 32:8 இப்பொழுது உங்களை நிரப்புகிறா, உங்களுக்கு டீச் பண்ணுவேன் என்று சொல்லுகிறா. உங்களோடு கூட பேசுவா. காத்திருங்க, அப்படி சமத்தில் காத்திருங்க. ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும், உண்மையை தாரும். உடைய ஊழியர்கள் எல்லாம் உண்மையாக இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்களே. பவுல் அப்போஸ்தலன் தெரிந்து கொண்டீரே. ஆண்டவர் தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவென்று தெரிந்து கொண்டீரே. என்னை நினைத்தருளும். கேளுங்க பிரியமானவர்களே, இப்பொழுது அந்த ஆசீர்வாதம் உங்கள் மேலே இறங்குகிறது. நீங்க நினைக்கிறீங்களோ இல்லையோ, எனக்கு தெரியும். கர்த்தர் செய்கிறா பெரிய காரியத்தை கர்த்தர் செய்கிறா. உங்கள் குடும்பத்தில் இருந்த குறைகள் எல்லாம் தூக்கி எறிகிறா. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குகிறது. உன்னுடைய வீடு ஜெப வீடா மாறுது. ஜெபமே இல்லாத வீடு ஜெப வீடா மாறுது. ஜெபக்குமா, நீ ஜெப வீரனாக மாறப்போகிறா. கர்த்தர் செய்கிறா. எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்னை தெரிந்து கொண்டதற்காக நன்றி, என்னோட வருவதற்காக நன்றி,
என்னை வழி நடத்துவதற்காக நன்றி, உமக்கு பிரியமாய் மாற்றுவதற்காக நன்றி சொல்லுங்க. வாயிலை திறந்து சொல்ல 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 கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருப்பா, உங்கள் மேல் பிரியமாக இருப்பா. கெட்டு போன எல்லாவற்றையும் தூக்கி எறியும்படி செய்வா, உங்களோடு கூட தங்கி இருப்பா. உலகத்தில் பாடுகள் வரலாம், துன்பங்கள் வரலாம், கவலைப்படாதீங்க. கர்த்தருக்கு விடாமல் பிடித்துக் கொள்ளுங்கள், பற்றி கொள்ளுங்கள், ஜெப வாழ்வினால் நிரம்பிக் கொள்ளுங்க. கர்த்தர் சொல்லுகிறா, உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன், உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். இதே இடத்துல இந்த சகோதரர்கள்லாம் ஜெபம் பண்ணாங்க, அதே போல இந்த மாங்காடு பகுதியை அசைக்க போகிறா. God will do great things from today. இந்த நாளிலிருந்து அவர் எப்படி செய்வார் நமக்கு தெரியாது. இஸ் a great God. ஆண்டவர் பெரியவர், அற்புதமானவர், அதிசயமானவர். ஆண்டவரே, என்னில் அதிசயம் விளங்க செய்யும். கேளுங்க, யாருக்கெல்லாம் வேணும்? உங்களை கண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும். உங்கள் வீட்டில் கர்த்தருடைய வசனமாக இறங்கணும், உங்களுடைய வீட்டில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கணும், கர்த்தருடைய ஞானம் விளங்கணும். எத்தனை பேருக்கு வேணும் உங்கள் வீடு குடும்ப ஜெப வீடாக, ஜெபம் பண்ணுகிற மகனாக மகளாக, எங்கு போனாலும் மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற மகனாக மகளாக உங்களுடைய வாழ்க்கையில் உண்மை, கிறிஸ்து விரும்புகிற உண்மையே, உத்தமம் அத்தனையும் வரட்டும். கர்த்தர் இப்பொழுது நிரப்புகிறா. யாரெல்லாம் கேட்குறீங்களோ கர்த்தர் அப்படிப்பட்ட வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கிறா. பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். ரிசீவ் த பிளஸிங் ஆஃப் காட் இன் அ நியூ வே. புதிய விஷயத்தில் புதிய விதத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, இன்னும் ஃபேஸ்புக் வழியாக இது வெளியாகி கொண்டிருக்கிறது, இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, இதே ஆசீர்வாதம் உங்கள் மேல் இறங்குகிறது, உங்கள் மேல் இறங்குகிறது. கவலையோடு பாரத்தோடு இருக்கிறாயோ? இல்லை, கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறா, உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறா. குடும்பமாக அர்ப்பணிங்க, முழங்கால் படியிடுங்க, முழங்கால் படியிட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் கூட யார் யாருக்கு முழங்கால் படியணுமோ படியிடுங்க, முழங்கால் படி. இங்கே இருக்கிறவங்க முழங்கால் படியிடுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்க போகிறா, கர்த்தருடைய ஆவியானவர் வரங்கள் வல்லமை இறங்க போகிறது. எப்படி தினகரன் வாஞ்சித்து கேட்டாரோ கேளுங்க, உங்களுடைய இருதயத்தை திறந்து கேளுங்க, தாகத்தோடு கேளுங்க. ஆண்டவரை நிரப்பினால் ஒளி நான் நம்மை விடுவதில்லை, உங்களுடைய வரங்களால் நிரப்பும். நான் கடைசி நாட்களே அநேகரை உடைய வந்தைக்குள் சேர்க்க, உடைய ராஜ்யத்திற்குள் சேர்க்க எனக்கு கிருபை தாரும். கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க பார்ப்போம். பேசுங்க, பேசுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. கர்த்தர் உங்களுடைய சத்தத்தை கேட்கட்டும். இப்பொழுது உங்களை நிரப்புவா, நிரப்புவார். பணிவோடு தாழ்மையோடு முழங்கால் படியிட்டு கேளுங்க, கேளுங்க. தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, குடும்பமாக தனித்தனியாக கேளுங்க. ஃபேஸ்புக் பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, கர்த்தர் உங்களையும் நிரப்புகிற நேரம் இது. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல வாயை திறந்து சொல்லுங்க, சொல்லுங்க. இப்பொழுது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஊழியம் செய்கிற எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை ஊழியத்தை தலைகளை திருப்ப போகிறார். God is going to do great thing. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்களை கொண்டு வல்லமை வெளிப்பட போகிறது, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. இதை நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். கர்த்தர் இப்பொழுது 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 உங்கள் மீது பொழிந்து கொண்டிருக்கிறார், தம்முடைய வல்லமையும் வரங்களையும் பொழிந்து கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா என்று சொல்லுங்க, ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஸ்தோத்திரம் பண்ண பண்ண தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பும், தேவ பிரசன்னம் நிரப்பும். உங்களுடைய கண்ணீரெல்லாம் கர்த்தர் துடைப்பா, உங்களை ஆசீர்வதிப்பா. அந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும்படி செய்ய போகிறார். அவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை குடும்ப கஷ்டங்களோடு பணம் இல்லை, பொருள் இல்லை, குழந்தை இல்லை, வேலை இல்லை என்ற வேதனையோடு வந்திருக்கிறீர்களா? அல்லது சரீரத்தில் பிரச்சனை என்று வந்திருக்கிறீர்களா? அப்படி வந்திருக்கிறவர்கள், ஆண்டவருடைய தொடுதலை பெற வந்திருக்கிறவர்கள், இந்த நேரத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறது. கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து கேளுங்க, எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடும், என் கற்பத்தை தொடும் சுவாமி, என் கற்பத்தில் ஒரு குழந்தையை வைத்து அனுப்பும் சுவாமி, எனக்கு வேலை இல்லை, நல்ல வேலையை தாரும் சுவாமி, எனக்கு ஞானம் இல்லை, என் பிள்ளை பரீட்சை எழுத போகிறான், பரீட்சையின் காலம் இது, நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். ஞானம் கர்த்தர் கொடுக்குற ஞானம் அவர்களுக்குள்ளே இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய மார்பில் உங்களுடைய கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். வியாதி இருக்கிற இடம் தெரியாமல் கர்த்தர் உங்களை மாற்றி போடுவா. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிற நேரம், கர்த்தருடைய வல்லமை இறங்குகிற நேரம்.
விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தர் சிலுவையை பார்ப்போம், சிலுவையை நோக்கி பார்ப்போம். அங்கிருந்து தான் எல்லா ஆசீர்வாதம் வருகிறது. ஆகவே பிரியமானவர்களே, உங்களுடைய மார்பில் கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள், விசுவாசித்து கேளுங்க. ஆண்டவரே, இப்பொழுது நீ கொடுக்கிறீர் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி நான் கூப்பிடுறேன் சுவாமி. எனக்கு எட்டாததும் ஆண்டவரே விளங்கிக் கொள்ள கூடாத அளவிலே ஆசீர்வாதத்தை கொடுக்கிற நீர் இப்பொழுது என்னை தொடும் என்னுடைய காரியத்தை வாய்க்க பண்ணும். கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். இப்பொழுது கர்த்தர் உங்களை தொடுகிறார். கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. வியாதி மறைகிறது. அது என்ன வியாதியாக இருந்தாலும், எத்தனை வருஷமாக இருந்தாலும், இன்றைக்கு இப்பொழுது மறைகிறது. கிட்னி வேலை செய்யாமல் கிட்னி வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. என்னென்ன இதெல்லாம் வேலை செய்யலையோ, பார்ட் ஆஃப் த பாடி, உங்களுடைய சரீரத்தின் பாகங்கள் இப்பொழுது வேலை செய்கிறது. கர்த்தருடைய வல்லமை உங்களை சுகமாக்குகிறது. சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கட்டி உடைந்து போகிறது. ஆண்டவருடைய வல்லமை இறங்குது. வலியெல்லாம் மறைந்து போகிறது. கண்கள் தெளிவான பார்வையை பார்க்க கர்த்தர் பலன் கொடுக்கிறார். காது கேட்கிறது. உச்சம் தலைந்து உள்ளங்கால் வரை கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. யார் யாருக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்களோ அவர்களையும் கர்த்தர் தொடுகிறார். உங்களுடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லையா? கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பா. அந்த சமாதானம், தெய்வ சமாதானம் இறங்குகிறது. யார் யார் சமாதானம் வந்தீங்களோ உங்கள் வீட்டில் இன்று முதல் தேவ சமாதானம் பெற்றுக்கொள்ளுங்க. வீட்டில் போய் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்க. குடும்பமாக முழங்கால் படிட்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருக்கென்று வைராக்கியமை எழும்புங்க.